குருப்பியோ நமக ஆன்மீக அன்பர்களே, இப்போ ஆலவட்டம்னு சொல்லுவாங்க. விசிறி பெருமாளுக்கு வீசுறது யாரு அப்படின்னா திருக்கட்சி நம்பிகள்னு ஒத்துருங்க. நான் ஏற்கனவே அவரை பற்றி சொல்லியிருக்கேன், திருப்பி அதை நான் இந்த கான்டெக்ட் கொண்டு வரல. அவர் இஸ் த ஃபோர்த் சன் ஆஃப் ஹிஸ் ஃபாதர். அந்த 3 பேரும் பிஸ்னஸ் பண்ணி வியாபாரத்தை நல்லா முன்னுக்கு வந்துட்டாங்க. இவர் பணத்தை என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னும் போது காஞ்சிபுரத்தில் இருக்கார் பாருங்க வரதராஜ பெருமாள். அவர் இவருக்கு அட்வைஸ் பண்ணாருங்க, நீ உடனே ஒரு நந்தவனம் அமைச்சு நந்தவனத்தில் பூ மாலையெல்லாம் கட்டி அந்த பூவெல்லாம் தினமும் எனக்கு கொண்டு கொடு அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமாக போச்சுங்க. திருக்கட்சி நம்பிகளுக்கு பக்கத்தில் பூந்தோட்டம் இருந்ததுங்க, அதாவது இடம் இருந்ததுங்க. அதை வாங்கி பூந்தோட்டம் அமைச்சு பெருமாள் வரதனுக்கு ரெகுலராக கொண்டு கொடுக்க அந்த வேலையை ஆரம்பித்தாருங்க. அதோட நிறுத்திருக்கலாம். அவர் என்ன பண்ணார், இன்னும் ஒரு படி மேலே போய் இது பத்தாது, இன்னும் நம்ம பெருமாளுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளுக்கு ஆலவட்டம், அதாவது சின்ன விசிறியில் வீசணும் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு எங்கே ஆரம்பிக்கிறது, முதல்ல ஸ்ரீரங்கத்துக்கு போகலாம் சொல்லுவாங்கள்ல, எங்கே சுற்றி ரங்கனை சேவின்னுவாங்கல்ல, ஸ்ரீரங்கத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு ஸ்ரீரங்கத்துக்கு போனார். விசிறி எடுத்துட்டு ஸ்ரீரங்க ரங்கநாதர் நோ 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 நோ, ஆல்ரெடி எனக்கு காவேரி நான் ஜில்லுன்னு இருக்கேன், நீ வேற எனக்கு என்ன பண்ணுற, எனக்கு வேண்டாம் நீ போ அப்படின்ட்டாரு. என்னடான்னு திருக்கட்சி நம்பி பேக் டு பெவிலியன். அப்புறம் என்ன பண்ணாரு, நம்ம திருப்பதி பெருமாள் இருக்கார, திருப்பதி போயிட்டு வந்தால் திருப்பம் வருன்னுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நேரம் திருப்பதி போய் பெருமாள் கிட்ட போய் கேட்க, பெருமாள் வேங்கடம், நான் உனக்கு ஆலவட்டம், உனக்கு தெரியாதா, திருப்பதி மலை பிரதேசம் சில்லுன்னு இருக்கும், நான் ஆல்ரெடி எனக்கு இப்போ நான் நல்லா குளிர்ச்சியாக நல்லா இருக்கேன், விசிறி எனக்கு வேணாம், நீ என்ன பண்ணு, உங்கள் ஊர் வரதன் இருக்கார் பாரு வரதராஜன், அவரு தான் சூடாக இருக்காரு, அவருக்கு போய் விசிறின்னு சொன்னார். இதன் மூலமாக தாங்க திருக்கட்சி நம்பிகள் பெருமாளுக்கு ஆலவட்டம் விசிறி வீசினார். புரியுதுங்களா? இந்த மாதிரி அரிய தகவலை உங்களுக்கு கொடுக்குறேன். திலக் ஸ்ரீதரனை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். ஹர 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 மகாதேவ்.